அனைவருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த பண்பு பெயர் புணர்ச்சி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது தொகா நிலை பார்க்க போகிறோம். இப்போ தொடர் இலக்கணம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருந்த தொகை நிலையை கொடுத்துருந்தீங்களா, தொகை நிலையும் வந்து பார்த்தோன்னா அந்த தொடர் இலக்கணத்தில் வரக்கூடியது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது தொகா நிலைன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த தொகா நிலை, தொகை நிலை, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே இந்த செய்தி தொடர், வினா தொடர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொடர் வகைகளில் வரக்கூடிய டாபிக் தான். அப்ப இந்த தொகானா என்னன்னு பாருங்களேன். எந்த ஒரு சொல்லும் மறைஞ்சு இல்லாம வெளிப்படையா இருக்கிறதுக்கு பேர் தான் தொகான்னு பேர். தொகான்னு சொன்னா இங்க பாருங்களேன், ராமன் கண்டான். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம ராமனை கண்டான் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு அதுக்கான பொருள் விளங்குது இல்லையா. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா, கொஸ்டின் பேப்பர்ல ராமனை கண்டான், ராமனை கண்டான். அப்ப இது நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து, இது வருமொழியுடைய முதல் எழுத்து. இந்த நிலைமொழிக்கும் வருமொழிக்கு இடையில எந்த ஒரு உருவும் வெளிப்படையாகவோ மறைஞ்சு எதுவுமே மறைஞ்சிருக்காது, வெளிப்படையா இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா தொகா நிலை தொடர் அப்படின்னு பேரு. ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இணைந்து இருக்கும் பொழுது இடையில சொல்லோ உருவோ இல்லாம எந்த ஒரு உருவும், ஒரு கன்ஜெக்ஷன் எதுவுமே இருக்காது. இந்த நடுவுல வந்து எந்த ஒரு உருவும் வந்து மறைஞ்சு இல்லாம வெளிப்படையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தொகா நிலை தொடர் அப்படின்னு பேரு. தொகைன்னு சொன்னா ஒரு சொல் மறைஞ்சிருக்கும், தொகான்னு சொன்னா வெளிப்படையா இருக்கும், வேற ஒண்ணு கிடையாது. தொகா என்றால் என்னன்னு கேட்டா வெளிப்படை அப்படின்னு அர்த்தம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தொகைனா மறைஞ்சிருக்கிறது, தொகானா வெளிப்படையா இருக்கிறது. அப்ப இந்த தொகா நிலை எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 9 வகைப்படும். தொகா நிலை 9 வகைப்படும். இப்ப இந்த இலக்கண குறிப்புகள் எல்லாமே இதுல அடங்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப எழுவாய் தொடர், விழித்தொடர், பெயரெச்சு தொடர், வினையேச்சு தொடர், வினைமுற்று தொடர். இப்ப இந்த டாபிக்ல இருந்தா லாஸ்ட் குரூப் 2 கொஸ்டின்ல வந்து நிறைய கொஸ்டின் இடம்பெற்றிருந்துச்சு. நீங்க லாஸ்ட் எழுதின குரூப் 2 கொஸ்டின் எடுத்து பாருங்க. இலக்கண கொஸ்டின்ல நீங்க அந்த மெயின்ஸ் கொஸ்டின் சொல்றேன், நான் பிளீன் சொல்ல, மெயின்ஸ் கொஸ்டின்ல வந்து நிறைய கொஸ்டின் இதுல வந்து இடம்பெற்றிருந்துச்சு. நீங்க அதுல பாருங்க. நீங்க அப்ப இங்க பாருங்க, பாரு தொகாநிலை தொடர் 9ன்னு சொல்லியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு எழுவாய் தொடர். எழுவாய்னா யாரு? நாம தான் எழுவாய், ஒரு பெயர் சொல் தான் எழுவாய். அப்ப இங்க பாருங்க, எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க வந்து பயனிலைனா என்னன்னு தெரியாது, எழுவாய்னா என்னன்னு தெரியாது, செயல்படு பொருளா என்னன்னு தெரியாது. நீங்க சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட்னு படிக்கிறீங்க, சென்டென்ஸ் பேட்டர்ன் அதே தான். இதுல ஒரு தொடர் வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுவாய் இருக்கணும், ஒரு செயல்படு பொருள் இருக்கணும், ஒரு பயனிலை இருக்கணும். இது உங்களுக்கு எங்க வந்து பயன்படும் பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க இருக்கு இல்லையா. இதுல வந்து நீங்க 4 ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. 4 ஆப்ஷன் நீங்க வந்து எந்த சொல்ல வேணாலும் எங்க வேணாலும் போட்டு எழுதலாம் நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. இங்க ஒரு நிமிஷம் கவனிங்களேன். முருகன் பந்து விளையாடினான். முருகன் பந்து விளையாடினான். இப்ப இதுல எது எழுவாய், எது செயல்படு பொருள், எது பயனிலை? இப்ப நல்லா கவனிங்க. முருகன்ன்றது எழுவாய். இப்ப ஒரு பெயர்ச்சொல் தான் எழுவாய். ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சொல் இருக்கு பாருங்க. முதல்ல இருக்கக்கூடிய பெயர்ச்சொல் எழுவாய், ரெண்டாவது இருக்கக்கூடிய பெயர்ச்சொல் வந்து செயல்படு பொருள், லாஸ்ட்ல விளையாடினான்ற ஒரு வினை தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயனிலையா வரக்கூடியது. பொதுவாக விளையாடின வினை முற்றா தான் இருக்கும், வினை சொல்லா இருக்கக்கூடியது எல்லாமே பயனிலையா இருக்கக்கூடியது. சொல்றது நல்லா காதுல வாங்கிங்க. எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை, இப்படிதான் ஒரு சென்டென்ஸ் அமையணும். இது வந்து அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கிறதுக்கு பாருங்க இந்த பேட்டர்ல தான் இருக்கணும். ஆனா அதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சொல் வந்து ஒரு பயனிலை முன்னாடி இருக்கலாம், செயல்படு பொருள் லாஸ்ட்ல இருக்கலாம். இப்ப இது சேஞ்ச் ஆகி இருக்கலாம், தப்பு கிடையாது. எப்படி பாருங்க, விளையாடினான் கண்ணன் முருகன் பந்தை, பந்து விளையாடினான் முருகன். நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் மாத்தலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை. இந்த ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தாதான் அந்த சொல்ல நீங்க தேர்ந்தெடுத்தாதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கிறதுல கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க மாத்தி மாத்தி சொல்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். இது நீங்க அதை போய் கொண்டு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சுன்னா உங்களோட ஆன்சர் வந்து தப்பா முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுவாய் இருக்கணும், ஒரு செயல்படு பொருள் இருக்கணும், ஒரு பயனிலை இருக்கணும். அப்ப இங்க பாருங்க, பொதுவா இந்த செயல்படு பொருள் வந்து என்ன அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கும். முருகன் என்ன விளையாடினான், பந்து விளையாடினான். கண்ணன் என்ன விளையாடினான், பந்து விளையாடினான். கண்ணகி கோலம் இட்டால், என்ன இட்டால், கோலம் இட்டால். அப்ப என்னன்ற கொஸ்டினுக்கு எது பதிலா வருதோ அதுதான் செயல்படு பொருள்.
அப்ப ஒரு பெயர்ச்சொல் வந்து எழுவாய், இன்னொரு பெயர்ச்சொல் செயல்படு பொருள், ஒரு வினைச்சொல் வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பயனிலையாக இருக்கக்கூடியது. இந்த பேட்டர்ன் தான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். ஒரு தொடர் வந்து எப்படி அமையணும்னு பாத்தீங்கன்னா இந்த தொடர்ல அமைஞ்சா மட்டும்தான் அந்த தொடர் கரெக்டான தொடர். இதை நீங்க மாத்தி அமைச்சீங்கன்னு சொன்னா அது கரெக்டான தொடர் கிடையாது. கரெக்டான தொடர் இருக்கு, ஆனா அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம் இல்லையா, இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர்னு சொல்றோம் இல்லையா, திருக்குறளை எழுதியது யார், இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நம்ம அடுத்தது கேட்கலாம், திருக்குறளை எழுதியது திருவள்ளுவரா, எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். அப்ப அது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, கரெக்டான அதுக்கு நேரடி வினா. அப்படி நேரடி வினான்னு சொன்னா ஒரு எழுவாய், ஒரு செயல்படு பொருள், ஒரு பயனில், இப்படி அமைஞ்சா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்ட். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கிறதுல இருந்து கரெக்டான ஃபார்மேஷனா வந்து அது உங்களுக்கு இருக்கும். அப்ப அங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு நம்ம பாக்குறது எழுவாயுடன் பெயரோ வினையோ வினாவோ வந்து இது மூன்றும் பயனிலையா அமைவதற்கு பெயர் தான் என்னன்னு பார்த்தோன்னா எழுவாய் தொடர். இப்ப ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க, ஒரு எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்வது எவ்வகை தொடர், எழுவாய் தொடர். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப எழுவாய்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எழுவாய்னா யாரு, ஒரு பெயர் சொல் தான் எழுவாய். அங்க இங்க பாருங்க, இனியன் கவிஞன், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா. இங்க நல்லா கவனிக்கணும். இப்ப இனியன் என்றது பெயரு, இங்க இது எல்லாமே எழுவாய். எது, இனியன், காவிரி, பேருந்து, இது மூணுமே என்னன்னு பாத்தீங்கன்னா எழுவாயா இருக்கா. இந்த இடத்துல பாருங்க, இனியன் கவிஞன் என்றது பெயரு, இது பெயர் பயனிலை. காவிரி பாய்ந்தது, இது வினை பயனிலை. பேருந்து வருமா, வினா பயனிலை. என்ன பயனிலை, வினா பயனிலை. அப்ப ஒரு எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டா எழுவாய் தொடர். எழுவாய் தொடர். இப்ப நீங்க 8 வேற்றுமை பார்த்திருப்பீங்க. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை. எழுவாய்ன்றது ஒரு பெயர் சொல் தான். கண்ணன் அப்படின்றது ஒரு பெயர் சொல், ராமன்றது ஒரு பெயர் சொல். ஒரு செயல் எழுவதற்கு காரணமா இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் எழுவாய் தொடராக இருக்கக்கூடியது. இப்ப நீங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டா நீங்க நல்லா நோட் பண்ணீங்க. ஒரு எழுவாய் உடன் பெயர் வினை வினா தொடர்வது எவ்வகை தொடர்னு கேட்டா எழுவாய் தொடர் அப்படின்னு நினைச்சுங்க. எழுவாய் என்றது பெயர் சொல் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து விழித்தொடர். விழினா என்ன சொன்னா அழைத்தல் சொன்ன. விழினா அழைத்தல். அழைத்தல் எப்படி அழைக்கிறது, இப்ப நான் தன்மை, நீங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க முன்னிலை, தேர்ட் பர்சன் தான் யாருன்னு கேட்டா படருக்கு. அப்ப இங்க நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னிலையை வந்து இங்க வாங்க, ராமன் இங்க வா, கண்ணன் இங்க வாங்கன்னு கூப்பிடலாம். ஆனா ஒரு தேர்ட் பர்சன் என்னன்னு எப்படி கூப்பிடுவோம், ராமா, முருகா, கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம நீட்டி தானே சொல்றோம். அப்ப அதுதான் எழுவா. நண்பா எழுது, நண்பா, கண்ணா, முருகா, ராமா அப்படின்னு சொல்லிட்டு விழி. விழின்னா அழைத்தல்னு அர்த்தம். அப்ப இங்க பாருங்க, ஒரு விழியுடன் வினை தொடர்வது. ஒரு விழியுடன் வினை தொடர்வது. இங்க பாருங்களேன், ஒரு விழியுடன், விழின்றது எது, இந்த நண்பான்றது விழி. அது கூட எழுதுன்றது வினை. எழுது, நட, ஓடு, பாடு, ஆடு எல்லாமே என்னது, வினை. அப்ப ஒரு விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, எழுவாய் தொடர்ல ஒரு எழுவாய் கூட பெயர் வினை வினா தொடர்வது எழுவாய் தொடர். ஒரு விழியுடன், அப்ப விழினா என்னன்னு யோசிக்காதீங்க. விழினா என்ன மேம் அப்படின்னு கேட்டா பேரை தான் நம்ம என்ன சொல்றோம், கண்ணா, ராமான்னு சொன்னாலும் அது விழி. ஒருத்தவங்க நம்ம எப்படி அழைக்கிறோமோ அதுக்கு பேர் தான் விழி. ஒரு விழி கூட ஒரு வினை தொடர்வதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா விழி பெயர் அல்லது விழி தொடர். அதுக்கடுத்து பாருங்க, வினை முற்று தொடர். இப்ப நாங்க வந்து கொஸ்டின் பேப்பர்ல பாடினால், ஆடினால் அப்படின்னு கேட்டா வினை முற்று நீங்க சொல்லிடுவீங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேக்குறாங்க, வினைமுற்று தொடருக்கான ஒரு சரியான கூற்றை தேர்க. வினைமுற்று தொடருக்கான சரியான இப்ப நீங்க நிறைய பேர் எழுதிடலாம். ஏன்னா இப்ப நேற்று கூட நான் வந்து பெயர் வச்சுனா என்ன, வினை வச்சுனா என்ன, வினையாளனின் பெயர்னா என்னன்னு சொல்லி வேர் சொல்லி அறிக சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப நீங்க வினைமுற்றுன்றதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. நான் அப்படி கேட்கல உங்களை. இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஒரு வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். இப்ப ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க, இது சரியா தவறா, ஏ கூற்று சரி, பி தவறு அப்படின்னு வருது இல்ல, ஆ சரி, பி தவறு அப்படிலாம் வருது இல்லைங்களா. அப்ப அதுக்கு ஒரு வினைமுற்றுடன் பெயர் தொடர்வது. இப்ப சப்போஸ் இந்த இடத்துல வினை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களா, உங்களுக்கு இதுல பெயர் வந்திருக்கா வினை வந்திருக்கான்னு தெரியாது உங்களுக்கு. இப்ப நீங்க நினைக்கிற போல இலக்கண கொஸ்டின் 85 கொஸ்டின் அவ்வளவு ஈஸியா அடிக்கிற கொஸ்டின் கிடையாது.
நீங்க வந்து இன்னும் நுணுக்கமான இலக்கணங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் அதை அடிக்க முடியும். நீங்க வந்து இன்னும் அந்த சரியான புரிதல் இல்லாமலே இருப்பீங்க. நீங்க நல்லா பாருங்க. ஒரு வினை முற்றுடன், வினை முற்றுன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பாடினால், ஆடினால், ஓடினால், வந்தான், சென்றான் அப்படின்றத ஒரு வினை முற்று பெற்றுடுச்சு. ஒரு சொல் முற்று பெற்றுச்சுன்னா அதுக்கு முற்று பெறலன்னு சொன்னா அதுக்கு பேர் எச்சம். அப்ப ஒரு வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினை முற்று தொடர். பெயர்னா யாரு? கண்ணகி. பாடினால் கண்ணகி, பாடினான் கண்ணன், ஓடினான் கண்ணன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இது வினைமுற்று. இந்த வினைமுற்று கூட ஒரு பெயர் சொல் தொடர்வதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வினைமுற்று தொடர். உங்களை கொஸ்டின்ல வினைமுற்று தேர்ந்தெடுக்க சொல்லல, வினைமுற்றுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் கேக்குறாங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கும் போது எப்படி சொல்வீங்கன்னு பார்த்தா, ஒரு வினைமுற்றுடன் பெயர் தொடர்வது என்ன தொடர்? வினைமுற்று தொடர். ஒரு வினைமுற்றுடன் பெயர் தொடர்வது, சரி வினை தொடர்வதுன்னு கொடுத்துட்டு வினைமுற்றுன்னு சொல்றாங்க. அப்ப அது தப்பு. அது அப்ப நீங்க ஒரு வினைமுற்று கூட பெயர் தான் வரணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்ப ஒரு வினைமுற்றுடன் பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். அதுக்கடுத்து பாருங்க பெயரெச்ச தொடர். நீங்க உங்களுக்கு எல்லாருமே பெயரெச்ச தொடர் ஈஸியா எழுதிருவீங்க. ஏன்னு கேட்டா நான் நேரத்தே சொன்னேன் இல்லையா, நடந்த, சென்ற, வந்த, ஆவல முடிஞ்சா பெயரெச்சன்னு சொல்லிட்டேன். இப்ப கொஸ்டினே அது கேட்கல. உங்களை என்ன கேட்கறாங்க பாருங்க, பெயரெச்ச தொடர்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? முற்று பெறாத வினை. முற்று பெறாத வினைனா என்ன? கேட்ட, யார் கேட்கறது? யார்? அப்ப யார் கேட்டாங்கன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியல. அந்த சொல் வந்து கம்ப்ளீட் ஆகல, முழுமை அடையல. அப்ப அது எச்சம். ஒரு சொல் முழுமை அடையலன்னு சொன்னா அதுக்கு பேர் எச்சம். அப்ப முற்று பெறாத ஒரு வினை. ஆனா கேட்டன்றது கேட்கறது அப்படின்ற ஒரு வினையை வந்து குறிக்குது அப்படின்றது மட்டும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயர். அது பாருங்க, பாடல்ன்றது ஒரு பெயர். கேட்ட சிறுவன், கேட்ட பையன். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பெயர் சொல்லை வந்து தொடருது. அப்ப முற்று பெறாத ஒரு எச்சம் பெயரை கொண்டு தொடர்வதுக்கு பேர் தான் பெயரெச்ச தொடர். நல்லா கவனிங்க, முற்று பெறாத ஒரு எச்சம் பெயரை கொண்டு தொடர்வதுக்கு பேரு பெயரெச்ச தொடர். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸ்டேட் உங்களை வந்து பெயரெச்சனா என்னன்னு கேட்கல, பெயரெச்ச சொல் தொடரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லல. கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க. பெயரெச்ச தொடருக்கான ஸ்டேட்மெண்ட் தேர்ந்தெடுக்க, கூற்று சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. அப்ப எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லி தொடர்வது. அப்ப என்னடா முற்று பெறாத வினைனா என்ன, பெயர்னா என்ன அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்ப கேட்ட பையன் ஏதோ கேட்கிறான். அப்ப கேட்கறதுன்றது ஒரு வினை. அப்ப அந்த பையன் அப்படின்றது ஒரு பெயர் சொல்லு. அப்ப முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லை வந்து கொண்டு தொடர்வதுக்கு பேர் தான் பெயரெச்ச தொடர் அப்படின்னு பேர். இப்ப உங்களுக்கு எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெயரெச்ச தொடர், அதுக்கடுத்தது வினை எச்ச தொடர். எச்சம் சொன்னாலே உங்களுக்கு சொல்லிட்டு முற்று பெறலன்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முற்று பெறாத ஒரு வினை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் முற்று பெறாத ஒரு வினை. ஆனா இந்த இடத்துல பாருங்க வினை சொல்லி தொடர்வது. வினை சொல்லி தொடர்வதுன்னு சொன்னா பாடி மகிழ்ந்தனர். அப்ப மகிழ்தல்ன்றது ஒரு வினை. மகிழ்தல், ஓடுதல், ஆடுதல், பாடுதல்ன்றது வினை. இந்த இடத்துல பாடுதல்ன்றதும் வினைதான், மகிழ்ந்தனர் அப்படின்றது ஒரு வினைதான். ரெண்டுமே வினைதான். ஒரு வினை இன்னொரு எச்ச வினை இன்னொரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க. இப்ப பாடி முற்று பெறாத ஒரு வினை. யாரு பாடினாங்க, எங்க பாடினாங்க, எப்படி பாடினாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. நடந்து வந்தான். இப்ப நீங்க இந்த கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பாருங்க. நடந்து வந்தான். வருதுன்றது ஒரு வினை தானே. இதுவும் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஊல முடியறது வினையச்சம் தான், ஈல முடியறது வினையச்சம் தான். இந்த இடத்துல பாருங்க, நீங்க நேத்து வேர்ச்சொல் அறிதல் அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாடி ஈல முடிஞ்சிருக்கு பாருங்க. இப்ப ஈல முடிஞ்சாலும் வந்து வினையச்சமா வரக்கூடியது, ஊல முடிஞ்சாலும் வினையச்சமாக வரக்கூடியதுதான். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, முற்று பெறாத ஒரு வினை வினை சொல்லை கொண்டு தொடர்வதுக்கு பேர் தான் வினையெச்ச தொடர். இங்க என்ன பார்த்தோம், முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லை கொண்டு தொடர்வது. அப்ப அந்த வருமொழியில என்ன இருக்கணும்னு கேட்டா பெயர் சொல் இருக்கணும். நீங்க வருமொழியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வினை சொல் இருக்கணும். ரெண்டுத்துக்குள்ள வேரியேஷன் இதே தான். அப்ப இது ரெண்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க வேற்றுமை தொடர். நீங்க ஏற்கனவே வேற்றுமையை சொல்லியிருப்பேன். வேற்றுமை என்ன உங்களுக்கு, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெயர் தான் வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெயர் தான் வேற்றுமை. இங்க பாருங்களேன், கட்டுரை படித்தால், கட்டுரையை படித்தால், கட்டுரையை இப்ப கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டெப்பா நம்ம இதான் சொன்னல, ராமன் சென்றான்.
ராமன் கண்டான் சொல்லலையா? அப்ப இந்த ஒரு பெயர் சொல்ல நம்ம வேறுபடுத்தி காட்டுறாங்க. ராமனை கண்டான். அப்ப இந்த இடத்துல நம்ம கட்டுரையை படித்தாள். ஆசிரியரோடு மாணவன் சென்றான். இப்ப வேற்றுமை உறுப்புகள் என்ன? வேற்றுமை உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? மொத்த வேற்றுமை 8. நல்லா கவனிங்க. வேற்றுமை மொத்தம் 8. இதுல முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. முதல் வேற்றுமையை தான் நம்ம என்ன வேற்றுமைன்னு சொல்றோம்னா எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றோம். 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமைன்னு சொல்றோம். இது முதல் வேற்றுமை, இது 8ஆம் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமை உறுப்பு கிடையாது. அப்ப மீதி இருக்கக்கூடிய வேற்றுமை எதுன்னு கேட்டீங்கன்னா 6 வேற்றுமை தானே இருக்கு. அந்த 6 வேற்றுமை எதுன்னு கேட்டீங்கன்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஐயாளுக்கும் இன்னது கண் வேற்றுமையே. அப்ப இதுதான் வேற்றுமை உறுப்புகள். இங்க பாருங்க. ஐ 2ஆம் வேற்றுமை உறுப்பு, ஆல் 3ஆம் வேற்றுமை, கு 4ஆம் வேற்றுமை, இன் 5ஆம் வேற்றுமை, அது 6ஆம் வேற்றுமை, கண் 7ஆம் வேற்றுமை. ஐயாளுக்கும் இன்னது கண் வேற்றுமையே. இப்ப இந்த இடத்துல இந்த நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில எது நிலைமொழி? இந்த கட்டுரைன்றது நிலைமொழி, படித்தாள்ன்றது வருமொழி. இந்த இரண்டுக்கும் நடுவுல எந்த வேற்றுமை உருவும் மறையாம வெளிப்படையா வந்துச்சுன்னு சொன்னா இது வேற்றுமை தொடர். இங்க பாருங்க. கட்டுரையை படித்தாள், ஆசிரியரோடு மாணவன் சென்றான். இப்ப ஆள்ன்றது வேற்றுமை உருவு தான். வாளால் வெட்டினான், வாளால் வெட்டினான். பாம்புக்கு பகை, மலையின் வீழ் அருவி, எனது சட்டை, குகையின் கண் புலி. அப்ப இந்த வேற்றுமை உறுப்புகள் எப்படி வந்திருக்குன்னு கேட்டா வெளிப்படையா இருக்கு. இப்ப கொஸ்டின் பேப்பர்ல குகை புலின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். குகை புலி, இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு எழுதுவீங்க? குகை புலி அப்படின்னு சொன்னா 7ஆம் வேற்றுமை தொகை. குகை புலின்னு வந்துச்சுன்னா 7ஆம் வேற்றுமை தொகை. இதுவே கொஸ்டின் பேப்பர்ல குகையின் கண் புலி, குகையின் கண் புலி. அப்ப இந்த கண் என்பது இடப்பொருள்ல வரக்கூடியது. அப்ப 7ஆம் வேற்றுமை தொகா நிலை தொடர். 7ஆம் வேற்றுமை தொகா. இந்த வேற்றுமை உறுப்புகள் எல்லாமே வெளிப்படையா வந்துச்சுன்னு சொன்னா இது தொகா நிலை தொடராக வரக்கூடியது. இங்க நல்லா கவனிங்க. அப்ப இங்க பாருங்க. கண்ணகி ஊரை அடைந்தாள், ஆசிரியரோடு மாணவன் வந்தான். ஏன்னா ஆள் மட்டும் 3ஆம் வேற்றுமை உறுப்பு கிடையாது. ஆள், ஆண், ஒடு, ஓடு இது எல்லாமே 3ஆம் வேற்றுமை உறுப்பு தான். நம்ம வேற்றுமையே நம்ம தனியா பார்க்கலாம். அதுவே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல கிளாஸ் போகும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆள் என்பது மட்டும் 3ஆம் வேற்றுமை உறுப்பு கிடையாது. ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படின்னு சொல்லக்கூடிய 4மே 3ஆம் வேற்றுமை உறுப்பு தான். அதே போல பாத்தீங்கன்னா அது, ஆது, ஆ இதுவும் 3மே பாத்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை உறுப்பு தான். நீங்க அது மட்டும் தான் 6ஆம் வேற்றுமை உறுப்புன்னு கிடையாது. அது, ஆது, ஆ. இப்ப கண் பாத்தீங்கன்னா கண் என்பது நம்மளோட உறுப்பு கிடையாது. அது இடப்பொருளை குறிக்கக்கூடியது. இப்ப சொல்றேன் ஏன் கையில கூட, ஏன் கிட்ட கூட அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அப்ப கண் என்பது உருவு கிடையாது, இடத்தை குறிக்கக்கூடியது. எங்க இருக்கு? கிளியின் கண் குருவி, மரத்தின் கண் குருவி, புகையின் கண் புலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த வேற்றுமை உருவுகள் மறையாம வெளிப்படையா வந்துருச்சுன்னு சொன்னா இதுக்கு வேற்றுமை தொடர் அப்படின்னு பேர். வேற்றுமை தொடர் அல்லது தொகா நிலை தொடர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. இந்த ஐயாளுக்கும் இன்னதுக்கண் என்ற வேற்றுமை உறுப்புகள் அனைத்தும் மறையாம வெளிப்படையா வந்துருச்சுன்னு சொன்னா இதுக்கு வேற்றுமை தொடர் அப்படின்னு பேரு. இவன் மீதி எல்லாத்துக்கும் சரிங்க பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொடர்கள், வேற்றுமை தொகா நிலை தொடர்கள் அப்படின்றது. அப்ப வேற்றுமை தொகைனா என்ன, வேற்றுமை தொடர்னா என்ன? வெளிப்படையா இருந்துச்சுன்னா தொடர், மறைஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் தொகை அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்து பாருங்க. இப்ப நம்ம பார்த்தது எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொடர் பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வரலையே, அதுக்கு அடுத்தது இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இங்க நல்லா கவனிங்க. இடைச்சொல் அப்படின்றது என்னன்னு கேட்டா கன்ஜெக்ஷன். இப்ப நீங்க இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள் சொல்றோம் இல்லையா? இலக்கண வகை சொற்கள் எத்தனை? இலக்கண வகை சொற்கள் 4, இலக்கிய வகை சொற்கள் 4. இலக்கண வகை சொற்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல், பெயர், வினை, இடை, உரி. இது 4மே உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இலக்கண வகை சொற்கள். இப்ப இதுவே இலக்கிய வகை சொற்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் எது? இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடசொல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கிய வகை சொற்கள். இயற்சொல், திரிசொல், திசை சொல்,
வட சொல். நீங்க இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, கமலம், புஷ்பம். நீங்க இப்படி கூட யோசிக்கலாம், மேம் இதெல்லாம் சிலபஸே இல்லை, நீங்க அயற்சொல் கேக்குறாங்கல்ல. இப்ப நீங்க அப்படி நீங்க இந்த பாட்டுக்கு வாங்க, நீங்க வந்து இயற்சொல், திரிசொல், திசை சொல், வட சொல் வருதுன்னா, இப்ப அந்த புஷ்பம், புஷ்பனா என்ன, மலரை குறிக்கிறது. விஷம், விடம், விஷம்னா பாம்பு. இப்ப நம்ம இதெல்லாம் வடமொழியில இருக்கக்கூடிய சொல்ல என்ன பண்றோம், நம்ம தமிழ்ல வழங்குறோம். அப்ப இது வந்து அயற்சொல் வருது இல்லையா. இப்ப அந்த அயற்சொல் டாபிக்ல இது வரக்கூடியது. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, இது சிலபஸ்ல இந்த டாபிக் கொடுக்கலையா மேம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப அந்த அயற்சொல் எங்க இருந்து இருக்குன்னு கேட்டா இந்த டாபிக்ல தான் இருக்கு. இயற்சொல்னா என்ன, இப்ப கேணி, கிணறு, பெற்றம், பசு. அப்ப இது வந்து வேற வேற மொழியில பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்ல நம்ம என்ன பண்றோம், தமிழ்ல பயன்படுத்துறோம். அப்ப இதுதான் அந்த அயற்சொல்லா வரக்கூடியது. நம்ம எங்க இருக்குன்ற விஷயமே இன்னும் நம்ம தெளிவில்லாம இருக்கிறோம். அப்ப இங்க கவனிங்க. அப்ப இந்த இடைச்சொல் இப்ப வந்து இலக்கண வகை சொற்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது நான்குமே வந்து இலக்கண வகை சொற்கள். இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இயற்சொல், திரிசொல், திசை சொல், வட சொல் வந்து இலக்கிய வகை சொற்கள். இப்ப நம்ம பார்க்கறது பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர்ச்சொல், வினையை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல். இப்ப இங்க பாருங்களேன், பெயர்ச்சொல் தனியா வரும், வினைச்சொல் தனியா வரும். இப்போ வந்து மலர், இப்ப மலர்ன்றது ஒரு பெயர்ச்சொல், அப்போ சிறுவன்ன்றது ஒரு பெயர்ச்சொல், இது தனியா வரும். வினை நடத்தல், ஓடுதல், விளையாடுதல் வினை. ஆனா இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயர்ச்சொல் கூடியும் வினைச்சொல் கூடியும் சார்ந்து மட்டும்தான் வரும், தனியா வராது. அப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாரு, இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வதுக்கு பெயர் தான் இடைச்சொல் தொடர். இடைச்சொல் வந்து தனியா வராது. இடைச்சொல் வந்து ஒரு கன்ஜெக்ஷன், ரெண்டு சொல்ல இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சொல்லுதான் பாத்தீங்கன்னா இடைச்சொல்னு பேரு. மற்றொன்று ஒண்ணு கூட இன்னொன்னு ஆட் பண்றோம், இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப மற்றன்றது இடைச்சொல், இது கூட ஒண்ணு வந்து ஜாயின் பண்றோம். இப்ப கபிலரும் பரணரும். இப்ப கொஸ்டின் எப்படி கேக்குறாங்கன்னா, கபிலரும் பரணரும். இப்ப கொஸ்டின் என்னன்னு பாருங்க, இந்த கபிலரும் பரணரும்ன்றதுல அப்படின்றது என்ன சொல், என்பது இடைச்சொல். ஏன்னா ஒரு கன்ஜெக்ஷனுக்காக. இப்ப கொஸ்டின் வந்து இது எண்ணுமையா உமை தொகையா அப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கல. அப்ப அந்த கபிலரும் பரணரும் அப்படின்ற இடத்துல என்பது என்ன சொல் அப்படின்னு கேட்டா இடைச்சொல். ரெண்டு சொல்ல இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இடைச்சொல்லாக வரக்கூடியது. அப்ப இந்த இடைச்சொல் வந்து தனியா வராது, ஒரு பெயரோ வினையோ கூட தொடர்ந்து வரக்கூடியதுக்கு பேர் தான் இடைச்சொல் அப்படின்னு பேர். ஒரு பெயரோ வினையோ தொடர்வதுக்கு பேர் இடைச்சொல். அது ரெண்டுமே தான், இடைச்சொல்லும் அப்படிதான், உரிச்சொல்லும் அப்படிதான், தனியா வராது. உரிச்சொல் அப்படின்றது செயலுக்கே உரிய சொல் தான் வந்து உரிச்சொல். நீங்க செயல் வழக்குல மட்டும்தான் இந்த உரிச்சொல்லை பார்க்கலாம், மீதி வழக்குல வந்து நீங்க வந்து பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, இப்ப இந்த உரிச்சொல் தொடர்கள் எதெல்லாம், சால, உரு, சால, உரு, தவ, நனி, கூர், கழி, இது எல்லாம் உரிச்சொல் தொடர். மா, கடி, இதெல்லாம் உரிச்சொல் தொடர். கடி நகர், காவல் மீது நகர், சால நன்று, உரு நன்று, தவ நன்று, மிக நன்று. இப்ப நம்ம இங்கிலீஷ்ல பி குட் போடுறோம் இல்லையா, அதேதான் தமிழ் என்ன பண்ணுவாங்க, மிக நன்றுன்னு போடுவாங்க. இப்ப இந்த நன்றுன்றது பெயர் சொல் தானே, நன்றுன்றது பெயர் சொல். அப்ப அந்த மிகன்றது உரிச்சொல் தொடர். மிக நன்றுன்றது நன்று. அப்ப இன்னும் கூட சால நடந்தான், சால நடந்தான், மிகுந்த வேகமா நடக்கிறான்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல இது எல்லாத்துக்குமே மிகுதி அப்படின்ற ஒரு பெயர் சொல்ல ஒரு சொல்லுதான் அர்த்தம். இது எல்லாத்துக்குமே மிகுதின்ற ஒரு பொருள். மாநாடு பெரிய நாடு, மாநகராட்சி பெரிய மக்களாட்சி. அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே மானா பெருசுன்னு அர்த்தம். கடிநகர் காவல் மிகுந்த நகர், மிகுதியான நகர், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அப்ப இந்த இடத்துக்கு இது அத்தனைக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா உரிச்சொல் தொடர் தான். இந்த சொல்லு, இந்த இருக்கக்கூடிய சொல்லு கூட வேறொரு பெயர் சொல்லோ வினை சொல்லோ கூட ஆட் ஆச்சுன்னு சொன்னா அது உரிச்சொல் தொடர். மாதவம் பெரிய தவம், மாதவன்றது பெரிய தவத்தை குறிக்கக்கூடியது. அப்ப அது வந்து உரிச்சொல்லும் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா பெயர் சொல்லியோ வினையோ, பெயரையோ வினையோ சேர்ந்து வருவதுக்கு பேர் தான் உரிச்சொல் தொடர். பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் தனியா வரும், ஆனா இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயர் சொல் கூடியும் வினைச்சொல் கூடியும் வந்து சேர்ந்து வருவதுக்கு பேர் தான் உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர். இப்ப சொல்றது புரியுதுங்களா? இப்ப நம்ம பார்த்தது இடைச்சொல் பாக்குறோம், உரிச்சொல் பாக்குறோம். இந்த இடைச்சொல்ல கொஸ்டின் பெரும்பாலும் எப்படி வரும்னா, இப்ப நான் சொன்னேன்ல மற்றொன்று, இப்ப கபிலரும் பரணரும், கபிலரும் பரணரும் என்பது எச்சொல். இதான் பலமுறை கேட்ட கொஸ்டின். என்பது இடைச்சொல் அப்படின்றது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுன்னா இடைச்சொல் கூட பெயரோ வினையோ தொடர்வதற்கு பெயர் என்னன்னு கேட்டா இடைச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வதற்கு பெயர் உரிச்சொல் தொடர். செயலுக்கே உரிய சொல் தான் வந்து பாத்தீங்கன்னா உரிச்சொல் தொடர். அதுக்கு அடுத்தது அடுக்கு தொடர். உங்களுக்கு அடுக்கு தொடர் தெரியும். அடுக்கு தொடர் அப்படின்றது ஒரு சொல் 2, 3, 4 முறைக்கு மேல் அடுக்கி வருவதற்கு பேர் தான் அடுக்கு தொடர்.
இப்ப நீங்க அடுக்கு தொடர் வந்து பிரித்தால் பொருள் தரும். எதுக்கு இப்ப அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளைவுக்குள்ள வேரியேஷன் கேட்பாங்க இல்லையா? இப்ப நீங்க அடுக்கு தொடர் பாத்தீங்கன்னா பாம்பு 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 பாம்பு, அப்ப பாம்புல பா என்பது பொருள் தரும், அந்த பகுதி பொருள் தரும். பானா பாட்டு, பானா இசை அப்படின்னு பானா பொருள் தரும். அறிஞன் அறிஞன், அறி அறிந்து கொள்ளுதல் பொருள் தருதா? விக்கி விக்கி அழிதான், புடை புடை. அப்ப இதெல்லாம் வந்து அடுக்கு தொடர்ல வந்து பிரித்தால் பொருள் தரும். 1 2 3 4 முறை கூட கூட அடுக்கலாம். பாம்பு பாம்பு பாம்புன்னு கூட சொல்லலாம். விக்கி விக்கி அழுதான். அப்ப இரட்டை கிளவி என்ன பண்ணாதுன்னு பார்த்தோன்னா 2 முறைக்கு மேல அடுக்காது. அப்படி பிரித்தாலும் பொருள் தராது. சலசல, பல பல, டட டட, கடகட, குடுகுடு இது எல்லாமே என்னவா வரும்? இரட்டை கிளவியா வரும். இரட்டை கிளவி இரட்டித்து இசையா, இரட்டை கிளவி இரட்டித்து இசையான இரட்டை கிளவியை 2 முறைக்கு மேல பிரிக்க முடியாது. சப்போஸ் அப்படி பிரிச்சாலும் அதுக்கு என்ன தராது? பொருள் தர. இசையான்னு சொன்னா பொருள் தராதுன்னு அர்த்தம். இது நன்னூல் நூற்பா. இரட்டை கிளவி இரட்டித்து இசையா அப்படின்றது நன்னூல் நூற்பா. இசையா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. இசையா அப்படின்னு சொன்னா பொருள் தராதுன்னு அர்த்தம். 2 முறைக்கு மேல அடுக்காது, அப்படி பிரித்தாலும் பொருள் தராது. அதுக்கு அடுத்தது இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம்? அடுக்கு தொடர்ன்னு சொன்னா அடுக்கு தொடர் எந்த பொருள்ல வரும்? விரைவு, வெகுளி, அச்சம், மகிழ்ச்சி இவற்றின் காரணமாகத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சொல்ல 2 3 4 முறைக்கு மேல அடுக்கும். இப்ப பாம்பு பாம்புன்னு சொல்லும் போது பயம். ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா வருக வருகன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம்னு கேட்டா மகிழ்ச்சி இல்ல கோவத்திலேயே என்ன பண்ணுவோம்? நம்ம சொன்ன சொல்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்போம். அப்ப விரைவு, வெகுளி, அச்சம், மகிழ்ச்சி இதன் காரணமாக ஒரு சொல்ல 2 3 4 முறைக்கு மேல அடுக்கி சொல்வதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம பார்த்தது வந்து இடைச்சொல் தொடரும் உரிச்சொல் தொடரும் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் பார்த்திருக்கோம் பாருங்க. எழுவாய் தொடர்னு சொன்னா ஒரு எழுவாய் கூட பெயர், வினை, வினா தொடர், வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வதற்கு பேர் எழுவாய் தொடர். விழி கூட வந்து வினை தொடர்வது வந்து விழித்தொடர். ஒரு வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். ஒரு முற்று பெறாத ஒரு வினை கூட ஒரு பெயர் தொடர்வது பெயரெச்ச தொடர். முற்று பெறாத ஒரு வினை கூட வினை தொடர்வது வினையெச்ச தொடர். வேற்றுமை உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மறைந்து வந்து தொடர்வது வந்து வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வருவது பாத்தீங்கன்னா வேற்றுமை தொடர். ஒரு இடைச்சொல் கூட இடைச்சொல்னு சொன்ன கன்ஜெக்ஷன் சொன்ன இடைச்சொல் கூட பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். உரிச்சொல் கூட வினையோ பெயரோ தொடர்வது உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர்ன்றது ஒரு சொல் 2 3 4 முறைக்கு மேல் அடுக்கி வருவது அடுக்கு தொடர். அப்ப பிரித்தால் பொருள் தரும் அப்படின்னு பார்த்தது. இப்ப பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா தொடர் வகைகள்ல இருக்கக்கூடிய தொகைநிலை தொகாநிலை. இப்ப தொகைநிலை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப பார்த்தது தொகாநிலை பார்த்திருப்போம். இப்ப தொகாநிலையில நிச்சயமா இதுதான் உங்களுக்கு இலக்கண குறிப்பா ஃப்ரேம் ஆகக்கூடியது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொகைநிலையும் சரி தொகாநிலையும் சரி நீங்க இதுல ரெண்டுத்துமே இலக்கண குறிப்பு இருக்கு. ஏன்னா தொகைநிலையில பாத்தீங்கன்னா வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை, வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை இது எல்லாமே என்னது தொகை நிலையில வரக்கூடியது. இப்ப தொகா நிலையில சொன்ன இல்லையா எழுவாய் தொடர், விழி தொடர், பெயரேச்ச தொடர், வினையேச்ச தொடர், வினைமுற்று தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் இது எல்லாமே தொகா நிலையில வரக்கூடியது. அப்ப இது மொத்தமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு இது 2 டாபிக்குமே நீங்க கவர் பண்ணீங்களால மேக்சிமம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகள் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். நீங்க அங்கங்க வந்து இருக்கிறது நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லல. அப்ப புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கூட அது சம்பந்தமான இருக்கக்கூடிய டாபிக் நீங்க எடுத்து படிச்சா மட்டும்தான் அதுக்கான தலைப்புகள் உங்களுக்கு புரியும். நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது புரியாது. அப்ப சொற்றொடர் வகைகள் சொன்னா பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க அதுக்கும் நீங்க எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை என்ற அப்படின்ற ஒரு வாக்கிய சென்டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த சொற்களை வந்து உங்களுக்கு கரெக்டா உங்களால ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்து இப்ப நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா வள்ளின மிக இடங்கள் மிக இடங்கள் இந்த 2 தலைப்புமே உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இது ரெண்டுமே நீங்க உங்களால வந்து தெளிவா வந்து ஒற்றுப்பிழை எங்க வராது, ஒற்றுப்பிழைன்றது என்னது, இந்த காசா தாப்பான்றது எங்க போடணும் எங்க போடக்கூடாது இந்த 2 விஷயம் தான். இந்த நீங்க வள்ளின மிக இடங்கள் மிக இடங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இலக்கணம் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த டாபிக் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப நீங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். சுட்டெழுத்துக்கு பின் வள்ளினம் மிகவும், வினா எழுத்துக்கு பிறகு வல்லினம் மிகும், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அப்ப இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சுட்டெழுத்துனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், வினா எழுத்துனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஓரெழுத்து ஒரு மொழினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப இருபெயரொட்ட பண்பு தொகையில வல்லினம் மிகும். அப்ப இருபெயரொட்ட பண்பு தொகைனா என்ன? அப்ப ஒட்டுமொத்த இலக்கண வேற்றுமை 2ஆம் வேற்றுமை உருவும் 4ஆம் வேற்றுமை உருவும் வெளிப்படையாக இருக்கும்போது வல்லினம் மிகும், இது மறைஞ்சிருக்கும் போது வல்லினம் மிகா. அப்ப இது எல்லாமே ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா இலக்கண டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் வல்லின மிக இடங்களும் மிக இடங்களும் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும்.
அப்படி அது தெரியலன்னு சொன்னா அந்த டாபிக் டோட்டலா உங்களுக்கு வேஸ்ட், ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு இலக்கணத்தையுமே நடத்தி தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அந்த டாபிக் உங்களுக்கு சொல்ற போல இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வல்லின மிக இடங்கள் பத்தி, நம்ம ஒற்றுப்பிழைகள் பற்றிய தலைப்புகள் டாபிக் பார்க்கலாம். இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.